என்னுடைய பெயர் சுமன். நான் கல்லூரி வரை படித்திருக்கிறேன். எங்களின் குடும்ப தொழில் துணி வியாபாரம்தான். தற்சமயம் எனது அப்பாவிடம் 3 கடைகள் உள்ளது. அந்த ஊரில் சொல்லிக் கொள்ளும் அளவிற்கு நாங்களும் பணக்காரர்கள்தான். ஆனால் எனக்கு போதவில்லை. எங்களது வியாபாரத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதே எனது ஆசை. எனக்கு அப்பா மட்டுமே. அவரிடம் எனது ஆசையை கூற முதலில் தயங்கினாலும் பின்பு சரி என்று சம்மதித்தார். நான் அனைத்து வியாபாரங்களையும் பார்த்து கொள்ளும் அளவிற்கு வளர்ந்து விட்டதாக நினைத்தார். இதனால் அனைத்து பொறுப்புகளையும் என்னிடம் கொடுத்துவிட்டு அவர் ஓய்வெடுக்க தொடங்கினார். நானும் முழு மனதாக இரவு பகலாக உழைக்க ஆரம்பித்தேன். 1 வருடத்திலேயே நல்ல லாபமாக வந்தது. ஆனால் எனது ஆசை மட்டும் நிறைவேறவே இல்லை. எப்படியாவது எனது வியாபாரத்தை இன்னும் அதிகமாக விசாலப்படுத்த வேண்டும் என்பதே லட்சியம். எனக்கு சொந்தமாக துணி தயாரிக்கும் தொழிற்சாலை ஆரம்பிக்க வேண்டும் என்பது ஆசை. அதை அப்பாவிடம் கூற அவர் தற்சமயம் கடைகளில் மூலம் வரும் வருமானத்தை சிறிது சிறிதாக சேர்த்து கொள்ளலாம், பிறகு தொழிற்சாலை பற்றி யோசிக்கலாம் என்றார். ஆனால் எனக்கு அதில் விருப்பமில்லை. அப்படி செய்தால் வருடங்கள் பல உருண்டோடி விடும். உடனடியாக எனது கனவுகளை நினைவாக்குவதே எனது குறிக்கோளாக இருந்தது. இந்த விஷயத்தில் அப்பாவின் பேச்சை கேட்க விருப்பமில்லை. இதற்கிடையில் எனக்கு திருமணமும் நடந்து முடிந்தது. மனைவியின் பெயர் ரேஷ்மா. அவள் என்னுடன் கல்லூரியில் படித்தவள். 5 ஆண்டுகளாக காதலித்து வந்தோம். திடீரென அவளின் வீட்டில் திருமண ஏற்பாடுகளை செய்ததால் அவளை திருமணம் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. நாங்களும் பெரிய பணக்காரர்கள் என்பதால் அவ்வளவாக எதிர்ப்பு ஒன்றும் இல்லை. இரு வீட்டிலும் கலந்து பேசி திருமணம் செய்து வைத்தனர். ரேஷ்மா பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருப்பாள். ஒரு முறை பார்த்தால் மறுமுறையும் பார்க்க தோன்றும் அழகு. எவ்வளவுதான் அழகு என்றாலும் ஆணவம் என்பது துளி கூட இல்லை. என்னிடமும் அன்பாக நடந்து கொள்வாள். நல்ல புத்திசாலி. என்னைப் போலவே அவளுக்கும் வெகு சீக்கிரமே இன்னும் அதிகமாக பணக்காரர்களாக வேண்டும் என்பது ஆசை. அந்த வகையில் இருவரின் மனதும் ஒன்றாகவே இருந்தது. அதனாலேயே எனக்கு அவளை மிகவும் பிடிக்கும். திருமணமான சில நாட்களிலேயே எனது கனவுகளை பற்றி ரேஷ்மாவிடம் சொல்ல அவளும் சந்தோஷமாக சம்மதித்தாள். பிறகு நானும் தொழிற்சாலை தொடங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தேன். இந்த முறையும் அப்பா என்னிடம் உனது அவசரம் எனக்கு பயமாக இருக்கிறது என்று அறிவுரை கூறினார். எனக்கு அப்பொழுது அது பெரிதாக தெரியவில்லை. நானும் அவரை சம்மதிக்க வைக்கவே முயற்சி செய்தேன். இதை புரிந்து கொண்ட அவரும் கடைசியாக என்னிடம் உன்னை சுற்றி 2-3 நம்பிக்கையானவர்களை வைத்துக்கொள் என்று மட்டும் அறிவுரை கூறினார். எனக்கு அவர் சொல்வதுதான் சரி எனப்பட்டது. தொழிற்சாலை தொடங்குவது அவ்வளவு சாதாரண விஷயமாக இருக்கவில்லை. நிறைய பணம் தேவைப்பட்டது. எங்களிடம் ஓரளவு இருந்தாலும் அதைவிட அதிகமாக தேவைப்பட்டது. வேறு வழி இல்லாமல் வங்கியிலிருந்து கடன் வாங்கி தொழிற்சாலையை அமைத்தேன். நல்ல அனுபவம் உள்ள வேலையாட்களை அதிக சம்பளம் கொடுத்து சேர்த்து கொண்டேன். என் மனைவியும் அடிக்கடி தொழிற்சாலைக்கு அழைத்துச் சென்று அதில் உள்ள நுணுக்கங்களை பற்றி கற்றுக் கொடுத்தேன். புத்திசாலி என்பதால் வெகு சீக்கிரமே அனைத்தையும் கற்றுக்கொண்டாள். இருந்தாலும் அனைத்தையும் நிர்வகிப்பதற்கு இன்னும் ஒரு ஆள் தேவைப்பட்டது. அவர் நம்பிக்கை உரியவராக இருக்க வேண்டும் என்று நினைத்தேன். மனைவியிடம் இதை பற்றி கூற அவளும் எங்களுடன் படித்த ரோஹன் என்பவனை நினைவுபடுத்தினாள். எனக்கும் அவன் தெரிந்தவன்தான். அவ்வளவு நட்பு இல்லை என்றாலும் கல்லூரி படிக்கும் காலங்களில் அவனை பற்றி நல்ல விதமாகவே கேள்விப்பட்டிருந்தேன். எனக்கும் அவன் சரி எனப்பட்டது. உடனடியாக அவனிடம் தகவல் தெரிவிக்க அவனும் சந்தோஷமாக எங்களின் தொழிற்சாலையை நிர்வகிக்கும் பொறுப்பில் சேர்ந்து கொண்டான். நானும் சந்தோஷம் அடைந்து வெளிநாட்டுக்கு சென்று புதிய புதிய ஆர்டர்களை பிடிக்க ஆரம்பித்தேன். நண்பனையும் எனது மனைவியையும் இங்குள்ள தொழிற்சாலையை கவனிக்கும் பொறுப்பை கொடுத்தேன். இருவரின் மேலும் ஆழமான நம்பிக்கை வைத்திருந்தேன். சில சமயம் எனது அப்பாதான் என்னதான் இருந்தாலும் முதலாளி போல வராது, நீயே அனைத்து கணக்குகளையும் கவனித்துக்கொள் என்று அறிவுரை கூறுவார். அப்பொழுதெல்லாம் எனக்கு எரிச்சலாகத்தான் வரும். நான் எதிர்பார்த்தது போலவே வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யவும் வாய்ப்புகள் அதிகம் கிடைத்தது. நண்பனும் மனைவியும் நல்லபடியாக தொழிற்சாலையை கவனித்து கொண்டனர். முதல் வருட கணக்கு வழக்குகளை சரிபார்க்கும் பொழுது லாபம் சற்று குறைவாகத்தான் இருந்தது. அதுவும் அனைத்து செலவுகளும் போக வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகையாகவே இருந்தது. மனைவியும் நண்பனும் மிக குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்ததால் இப்படி கிடைத்துள்ளது. ஆனால் அடுத்த வருடம் போக போக நல்ல லாபம் கிடைக்கும் என நம்பிக்கையூட்டினர். அதுவும் சரிதான். புதியதாக தொடங்கியதால் அனைத்தும் மிக குறைந்த விலையில் ஏற்றுமதி செய்திருந்தோம். இது எனக்கு சந்தோஷம்தான். இது எனது கனவுகளை நினைவாக்கியது. என் ஆசை இன்னும் அதிகமாக தொடங்கியது. இதைவிட அதிகமாக ஏற்றுமதியும் இந்தியா முழுவதும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆசையை நிறைவேற்ற எப்பொழுதும் வெளிநாடுக்கும் இந்தியா முழுவதும் சுற்றி திரிந்தேன்.
அதற்கு நல்ல பலனும் கிடைத்தது. முன்பை விட அதிகமான ஆர்டர்கள் குவியத் தொடங்கின. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் 10 மடங்கு லாபம் கிடைக்கும் என கணித்திருந்தேன். நான் எதிர்பார்த்தது போலவே அனைத்தும் நல்லபடியாக நடந்து கொண்டிருந்தது. அப்பொழுதுதான் உலகத்தில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது. உலகமே முடங்கி போனது. அதற்கு என்னுடைய வாழ்க்கையும் விதிவிலக்கல்ல. என்னுடைய கனவுகளும் தொழிற்சாலையும் அதனால் முடக்கப்பட்டது. தொழிற்சாலைகள் எதுவும் இயங்கவில்லை. அரசாங்கத்தால் அதிக கெடுபிடிகள் கடைபிடிக்கப்பட்டன. இந்த சம்பவம் எனது வாழ்க்கையை புரட்டி போட்டது. வெளிநாடுகளிலிருந்து பெறப்பட்ட ஆர்டர்களை குறித்த நேரத்திற்கும் தர முடியவில்லை. அதனால் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன. இந்தியாவில் உள்ள சில பகுதிகளுக்கும் பொருட்களை சரியாக அனுப்ப முடியவில்லை. தயாரித்த துணி வகைகள் அனைத்தும் தொழிற்சாலையிலேயே முடக்கப்பட்டு கிடந்தன. தொழிலாளர்களுக்கும் சம்பளம் கொடுப்பதே கஷ்டமாகி போனது. இதற்கிடையில் வங்கியில் இருந்து வாங்கிய கடனுக்காக அவர்களும் தொந்தரவு செய்ய ஆரம்பித்தனர். இந்த நிலை 1 வருடங்களாக தொடர்ந்தது. அதற்கு மேலாக பொறுக்க முடியாத வங்கியும் எங்களிடமிருந்து 3 கடைகளை எடுத்துக்கொண்டனர். அப்பாவால் இதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கடைசி காலத்தில் என்னுடன் பேசாமலே இறந்து விட்டார். அவர் ஆரம்பத்தில் இருந்து சொல்லி வந்தது இதைத்தான்: வியாபாரத்தில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், கடன் வாங்கி வியாபாரம் செய்யாதே என்று. நான் அப்பொழுது அதை புரிந்து கொள்ளவில்லை. இப்பொழுது எனக்கு புரிந்துவிட்டது. இருந்தும் பயன் இல்லை. அவர் என் மேல் கோபத்துடனே இறந்து விட்டார். இந்த சம்பவம் என்னை முற்றிலுமாக மாற்றிவிட்டது. அப்பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதலாக இருந்தது என் மனைவியும் என் நண்பனும் தான். பொருட்கள் அனைத்தும் 1 வருடமாக முடங்கி கிடந்ததால் முற்றிலுமாக வீணாகிவிட்டது. உலகம் படிப்படியாக சகஜ நிலைக்கு திரும்பியது. ஆனால் என்னால் மட்டும் அது முடியவில்லை. என் கையில் இருந்த அனைத்து பணமும் சொத்தும் என்னை விட்டு போயிருந்தன. இந்த நிலைக்கு வருவதற்கு காரணம் என் அவசர புத்திதான். அப்பொழுதே அப்பாவின் பேச்சை கேட்டிருந்தால் நல்லபடியாக இருந்திருக்கலாம். ஆனால் அதை நினைத்து இப்பொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் நம்பிக்கை மட்டும் கைவிடவில்லை. எனது உழைப்பின் மீதும் திறமையின் மீதும் அதிகமாகவே நம்பிக்கை வைத்திருந்தேன். மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயம் வெற்றி பெறலாம் என்று நினைத்தேன். அதற்கான முயற்சியிலும் இறங்கினேன். தெரிந்தவர்களிடமெல்லாம் உதவி கேட்டேன். ஆனால் எந்த உதவியும் செய்வதற்கு யாரும் தயாராக இல்லை. எல்லோரும் அந்த சம்பவத்தை காரணம் காட்டி தவிர்த்தனர். வங்கியில் இருந்து கடன் பெறுவதற்கு வழி இல்லை. என்னிடம் வைப்பதற்கு சொத்துக்கள் என்று எதுவும் இல்லை. இருப்பது ஒரே ஒரு தொழிற்சாலை மட்டும்தான். அதுவும் ஏற்கனவே வங்கியில் இருந்து வாங்கிய கடனுக்காக வங்கியின் வசம் இருந்தது. நான் மனதளவில் மிகவும் சோர்ந்து போய்விட்டேன். 1 கோடி இருந்தால்தான் எனது பழைய வாழ்க்கையை மீட்டு விடலாம் என நினைத்திருந்தேன். ஆனால் சென்ற இடங்களெல்லாம் எந்த உதவியும் கிடைக்கவில்லை. சில சமயம் இதை மனைவியிடம் சொல்லி அழுது கொண்டிருந்தேன். அவளும் எனக்கு நிச்சயமாக நல்லது நடக்கும் என்று ஆறுதல் கூறுவாள். ஒரு நாள் வீட்டில் சோகமாக அமர்ந்திருக்க நண்பன் ரோகன் என்னை காண வந்தான். கவலையாக இருப்பதை பார்த்த அவன் என்னவென்று விசாரிக்க என் மனதில் இருந்த அனைத்து பாரங்களையும் கொட்டி தீர்த்தேன். அவனும் என் நிலைமையை பார்த்து கவலை அடைந்தான். பிறகு அவன் என்னிடம், எங்களின் பூர்வீக சொத்து என்று சில உள்ளன. அதை விற்றால் எப்படியும் 1.5 கோடி வரும். அதை வைத்து மீண்டும் உனது தொழிற்சாலையை தொடங்கலாம். ஆனால் அதில் எனது சகோதரனுக்கும் பங்கு உண்டு. அவனிடம் நான் பேசி சமாளித்துக் கொள்கிறேன். உனக்கு சம்மதம் என்றால் சொல், ஏற்பாட்டை செய்து விடலாம் என்றான். நானும் என்ன சொல்வது என்று புரியாமல் சிறிது நேரம் யோசித்துக் கொண்டிருந்தேன். அருகில் இருந்த என் மனைவியும் அவர் சொல்வது போல அவரிடம் வாங்கிக் கொள்ளலாம், பிறகு திருப்பி கொடுக்கும் பொழுது ஏதாவது சேர்த்து கொடுத்து கொள்ளலாம், வாங்கிக் கொள்ளுங்கள், உங்களின் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஊக்கப்படுத்தினாள். எனக்கும் அவள் சொல்வது சரி எனப்பட்டது. நானும் அரைகுறை மனதாக சரி என்று சம்மதித்தேன். அவனும் 2 நாட்களில் ஏற்பாடு செய்து விடுகிறேன் என கூறிவிட்டு சென்றான். பிறகு 2 நாட்கள் கழித்து பணத்துடன் வீட்டுக்கு வந்தான். நானும் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்பதைப் போல எண்ணி மகிழ்ச்சி அடைந்தேன். பணத்தை கொடுக்க வந்தவன் எனது சகோதரனுக்கு அவனின் பங்கை விட்டு கொடுப்பதில் மகிழ்ச்சி இல்லை. அதனால் பாதுகாப்பிற்காக 2-3 தொகை நிரப்பப்படாத காசோலையை கேட்கின்றான் என்றான். அது மட்டும் அல்லாது 6 மாதத்தில் அனைத்து தொகையையும் திருப்பி தந்துவிட வேண்டும் என்று கூறினான் என்றான். அவன் அப்படி கூறியது எனக்கு எந்த அதிர்ச்சியும் அளிக்கவில்லை. காரணம், அவ்வளவு பெரிய தொகையை கொடுக்கும் பொழுது பாதுகாப்பிற்காக சில காசோலைகளை தருவது சகஜம்தான். நானும் 6 மாதத்தில் தரவில்லை என்றால் என்ன ஆகும் என்று யோசித்தேன்.
பிறகு உடனிருந்த மனைவிதான், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நண்பன் பார்த்து கொள்வான் என தைரியம் ஊட்டினாள். நானும் அவள் பேச்சை கேட்டு 4-5 தொகை நிரப்பப்படாத காசோலைகளையும் கொடுத்து விட்டேன். அடுத்த சில நாட்களிலேயே தொழிற்சாலையை மீண்டும் திறந்து ஏற்றுமதி செய்யும் ஏற்பாடுகள் நடந்துவிட்டன. இந்த முறை வெளிநாடுகளில் அல்லாமல் இந்தியாவின் உள்ளேயே ஏற்றுமதி செய்ய நினைத்தேன். அதற்காக இரவு பகலாக உழைக்கவும் தொடங்கினேன். நான் நினைத்தது போலவே இந்தியாவில் இருந்து நிறைய ஆர்டர்கள் குவிய தொடங்கின. 2 மாதத்தில் எனக்கு நம்பிக்கை வந்துவிட்டது, இன்னும் சில வருடங்களில் பழைய நிலைமையை அடைந்து விடலாம் என்று. இப்படியாக நண்பன் கொடுத்த 6 மாத காலமும் முடிவடைந்து விட்டது. இன்னும் 4 மாதங்களில் அவனுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை திருப்பி தந்துவிடலாம் என்ற முடிவில் இருந்தேன். ஒரு நாள் நண்பன் ஒரு ஹோட்டலில் அழைக்க நானும் அவனை காணச் சென்றேன். அவன் சற்று மது அருந்திக் கொண்டிருந்தான். என்னை பற்றி விசாரிக்க நானும் அனைத்தையும் தெளிவாக எடுத்து கூறினேன். பிறகு என்னிடம் பேச ஆரம்பித்தான். நண்பா, நான் உனக்கு கொடுத்த தொகை உடனடியாக வேண்டும் என்று என் சகோதரன் தொந்தரவு செய்கின்றான். இல்லை என்றால் நீ கொடுத்த காசோலைகளை வைத்து உன்மேல் வழக்கு தொடர்ந்து ஜெயிலில் அனுப்பி விடுவதாக மிரட்டுகிறான். எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உடனடியாக நாளை அந்த பணத்தை ரெடி செய்து கொடுத்து விடு என்றான். அவன் அப்படி கூறியதும் எனக்கு வேர்த்து விறுவிறுத்து போனது. காரணம், அவ்வளவு பெரிய தொகையை இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் என்னால் ஒரு நாளைக்குள் திரட்ட முடியாது. எனக்கு இப்பொழுது சொந்தமாக இருப்பது வீடும் தொழிற்சாலையும் தான். அதுவும் இப்பொழுது வங்கியின் கண்காணிப்பில் உள்ளது. அதை விற்கவும் முடியாது. அது மட்டுமல்லாது செக் மோசடி வழக்கில் உள்ளே செல்வதற்கும் தயாராக இல்லை. அப்படி சென்றால் விடுதலையாகி வரும்பொழுது நான் இவ்வளவு நாள் உழைத்த உழைப்பும் எனது அப்பாவின் உழைப்பும் எல்லாம் நாசமாகி இருக்கும். என்ன செய்வதென்று புரியாமல் அவனிடம் எனக்கு இன்னும் 2 மாதங்கள் நேரம் வேண்டும் என்று கெஞ்சிக் கொண்டிருந்தேன். அவனும் அதெல்லாம் முடியாது, நான் ஏற்கனவே பேசிவிட்டேன், அவன் சம்மதிக்கவில்லை என்று கராராக பேசிக் கொண்டிருந்தான். எனக்கு அழுகையே வந்துவிட்டது. நானும் மௌனமாக அமர்ந்திருந்தேன், என்ன செய்வது என்று புரியாமல். பிறகு அவனாகவே பேச ஆரம்பித்தான். நண்பா, நான் சொல்வதை கேள். இதிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரு வழி உள்ளது. அதை என்னால் மட்டுமே செய்ய முடியும். உனக்கு 2-3 மாதங்கள் அவகாசம் வாங்கி தருகிறேன். ஆனால் நீ எனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்றான். நானும் ஆர்வமாக என்னவென்று கேட்க அவன் பேசினான். அவன் பேச பேச எனக்கு ரத்தம் கொதித்தது. அவனை அங்கேயே கொன்றுவிடலாம் என தோன்றியது. அவனின் சுயரூபமும் அவனின் எண்ணமும் அப்பொழுதுதான் எனக்கு புரிய ஆரம்பித்தது. நானும் கோபத்துடன் வீட்டுக்கு வந்துவிட்டேன். வரும்பொழுது அவன் என்னிடம், உனக்கு இன்று இரவு மட்டுமே நேரம் உள்ளது. நான் சொல்வதற்கு நீ சம்மதிக்கவில்லை என்றால் நாளை காலை வழக்கு தொடுத்து விடுவேன். அதன் பிறகு உன்னுடைய இஷ்டம் என்று மிரட்டி அனுப்பினான். வரும் வழியில் அவன் சொன்னதையும் அவனையும் நினைத்து கோபமாக வந்தது. வீட்டுக்கு வந்தவுடன் எனது முகத்தை பார்த்த என் மனைவி என்னவென்று விசாரித்தாள். நான் அவளிடம் எதுவும் கூறவில்லை. இரவு உறங்கும் பொழுது அவன் பேசியதுதான் ஞாபகம் வந்தது. உறக்கம் வராமல் தவித்தேன். அவன் என்னிடம், நண்பா, நீ இந்த பிரச்சனையில் இருந்து தப்பிக்க வேண்டுமானால் உனது மனைவியை ஒரு இரவுக்கு என்னுடன் அனுப்பி வை. பிறகு அனைத்து பிரச்சனைகளையும் நான் பார்த்து கொள்கிறேன் என்றான். இதை நினைத்து பார்க்க கோபம்தான் வந்து கொண்டிருந்தது. இரவு எப்பொழுது உறங்கினேன் என்றே தெரியவில்லை. மறுநாள் காலை கதவை தட்டும் சத்தம் கேட்கவே திறந்து பார்த்தேன். அங்கே நான் கண்ட காட்சி அதிர்ச்சி அளித்தது. காரணம், எனது நண்பனும் அவனுடன் 2-3 காவல்துறை அதிகாரிகளும் இருந்தனர். எனக்கு புரிந்து போனது, என் மேல் வழக்கு தொடுத்துள்ளான் என்று. அவர்களும் என்னிடம் உங்களை கைது செய்ய வேண்டும் என்று பேசிக் கொண்டிருந்தனர். எனக்கு என்ன செய்வதென்று புரியவில்லை. என்னால் எனது அப்பாவின் கௌரவம் போகப் போகிறதே என்று கவலையாக அமர்ந்து விட்டேன். காவல்துறையை பார்த்த மனைவியும் பதறி போனாள். அவளும் ஒன்றும் புரியாமல் எனது அருகே அமர்ந்து விட்டாள். என்னிடம் வெகு நேரமாக என்ன பிரச்சனை என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். நான் பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக இருந்தேன். இதை பார்த்த நண்பன் அவளிடம், உனது கணவனுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு கொடுத்தேன். நான் சொன்னது போல செய்திருந்தால் இந்த பிரச்சனை இருந்திருக்காது. பார், இப்பொழுது உனது கணவன் ஜெயிலுக்கு போகிறான் என்று சிரித்து கொண்டிருந்தான். இதை கேட்ட அவளும் என்னிடம், என்னவென்று சொல்லுங்கள் என்று கேட்டுக்கொண்டே இருந்தாள். அவர் சொன்னது போல ஏன் செய்யவில்லை என்று கூறிக்கொண்டிருந்தாள். இதை கேட்ட எனக்கு கோபம் வந்தது. அவளை உடனடியாக தனியாக எனது அறைக்கு அழைத்துச் சென்றேன். பிறகு அவளிடம், அவன் உன்னை கேட்கின்றான் என்ற உண்மையை கூறிவிட்டேன். இதை கேட்ட அவளும் அழுது விட்டாள். சில நிமிடங்கள் வரை தேம்பி தேம்பி அழுதாள். பின் கண்களை துடைத்து கொண்டு தைரியமாக வெளியே வந்தாள். பிறகு நண்பனிடம், எங்களுக்கு ஒரு நாள் நேரம் கொடுங்கள், நாங்கள் என்னவென்று முடிவெடுத்து பதில் கூறுகிறோம் என்றாள். அவள் அப்படி பேசியதை நான் எதிர்பார்க்கவில்லை. பிறகு நண்பனும் தன் பையில் இருந்து ஒரு கார்டை வெளியில் எடுத்து வைத்து,
உங்களுக்கு ஒரு நாள் எல்லாம் டைம் இல்லை. இன்று இரவு 10 மணிக்குள் இந்த ஹோட்டலில் வந்தடைய வேண்டும். இல்லை என்றால் நாளை காலை நான் மீண்டும் வருவேன் என்று தன்னுடன் வந்த காவல்துறை அதிகாரிகளை அழைத்து கொண்டு சென்றான். எனக்கு அழுகையாக வந்தது. தலையை பிடித்து கொண்டு அழுது கொண்டிருந்தேன். இதை பார்த்த மனைவி, சற்று பொறுமையாக இருங்கள். உங்களுக்கு எதுவானாலும் சரி, அது எனக்கும் தான். நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் நானும் சந்தோஷமாக இருக்க முடியும். இது ஒன்றும் உயிர் போற விஷயம் அல்ல. இதை விட்டால் நமக்கு வேறு வழியும் இல்லை. இந்த ஒரு இரவை நாம் இருவருமே மறந்து விடுவோம். உங்களுக்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று தைரியமாக பேசினாள். அவள் கூறிய எதிலும் எனக்கு உடன்பாடில்லை. அவளிடம் நாம் இருவரும் தற்கொலை செய்து கொள்வோமா என்று கூட கேட்டேன். ஆனால் அவள்தான் நாம் வாழ வேண்டும், தற்கொலை செய்து கொண்டாலும் கடனுக்கு பயந்து தற்கொலை செய்து கொண்டான் என்றுதான் பெயர் வரும். அப்பொழுது இறந்தாலும் நமக்கு அவமானம்தான். நான் சொல்வதை கேளுங்கள். இதை அப்படியே விட்டுவிடுங்கள். நான் பார்த்து கொள்கிறேன் என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தாள். எனக்கு என்ன செய்வதென்று புரியாமல் பைத்தியம் பிடித்தவளைப் போல அமர்ந்து விட்டேன். நேரம் போக போக எனக்கு உயிரே போய்விடும் போல இருந்தது. இரவு 8 மணியும் ஆகிவிட்டது. மனைவி தன்னை சிறியதாக அலங்கரித்து கொண்டு நண்பன் சொன்ன இடத்துக்கு சென்று விட்டாள். அவள் போகும் பொழுது நான் அழுது கொண்டே இருந்தேன். அவள் மீண்டும் ஒரு முறை சமாதானம் செய்துவிட்டு தான் சென்றாள். அவள் சென்று 1 மணி நேரம் கழித்து அவள் எப்படியெல்லாம் நண்பனுடன் இருப்பாள் என்று மனதில் சில விஷயங்கள் குடைந்து கொண்டு இருந்தது. நண்பன் உடன் இருந்து கொண்டே துரோகம் செய்து விட்டானே என்று கோபம் இன்னும் அதிகமானது. எனக்கு அதற்கு மேலும் வீட்டில் இருக்க முடியவில்லை. சமையல் அறைக்கு சென்று கூரான கத்தி எடுத்து மறைத்து வைத்து கொண்டேன். பிறகு அவன் சொன்ன ஹோட்டலுக்கும் சென்றேன். நண்பனை பற்றி விசாரிக்க அவன் ஒரு அறையில் இருப்பதாக கூறினார்கள். அவனுக்கு பக்கத்து அறையிலேயே நானும் ஒரு அறையை எடுத்தேன். என் மனைவியிடம் எப்படியெல்லாம் நடந்து கொள்வானோ என்று மனம் பதபதைத்தது. உடனடியாக அறைக்குள் சென்ற நான் பின்புறம் உள்ள பால்கனியில் சென்று பார்த்தேன். அதிர்ஷ்டவசமாக அவனின் அறையில் உள்ள பால்கனிக்கும் எனது அறையில் உள்ள பால்கனிக்கும் ஒரு சுவர் மட்டுமே தடுப்பாக இருந்தது. எனக்கும் அதை பிடித்து தாண்டி போவதில் எந்த சிரமமும் உண்டாகவில்லை. உடனடியாக அவனது அறையில் உள்ள பால்கனிகளில் ஏறி குதித்தேன். நானும் லேசாக ஜன்னலை திறந்து பார்க்க அங்கே நீண்ட படுதா ஒன்று தொங்கிக் கொண்டிருந்தது. அவனை இன்று எப்படியும் கொன்றுவிட வேண்டும் என்றுதான் முடிவு செய்திருந்தேன். படுதாவை விலக்கி பார்க்கும் பொழுது பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. என் கண்களை என்னால் நம்ப முடியவில்லை. அங்கே என் மனைவி நண்பனின் மடியில் உட்கார்ந்து மது அருந்திக் கொண்டிருந்தாள். இருவரும் மிக சந்தோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். எனக்கு என்ன நடக்கிறது என்று புரியவில்லை. நம்மிடம் அவ்வளவு அழுது புலம்பிய மனைவி அவனிடம் எப்படி சந்தோஷமாக இருக்கிறாள் என்று குழப்பமாகவும் இருந்தது. ஒரு கட்டத்தில் நிதானமாக முடிவெடுத்த நான் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கவனிக்க ஆரம்பித்தேன். அது மட்டுமல்லாது அவர்கள் பேசும்போது அனைத்தையும் எனது தொலைபேசியில் படம் பிடித்து கொண்டேன். அவர்கள் ஒவ்வொன்றாக பேசத் தொடங்கினர். முதலில் நண்பன் மனைவியிடம், நான் உன்னை கல்லூரி காலத்தில் இருந்தே காதலித்து திருமணம் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தேன். ஆனால் நீதான் பாதியிலேயே என்னை விட்டுவிட்டு அவனை காதலிப்பதாக கூறி திருமணம் செய்து கொண்டு விட்டாய். திருமணமான பின்பு கூட என்னுடன் தொடர்பில் இருப்பாய் என்று நம்பிக்கை அளித்தாய். ஆனால் உன்னை காண்பதற்கே வெகு நாட்கள் ஆகிவிட்டது என்று அவளின் கன்னத்தை பிடித்து கிள்ளினான். அவளும் சினுங்கிக் கொண்டே பேச ஆரம்பித்தாள். என்ன செய்வது? அப்பொழுது உன்னிடம் பணம் இல்லை. வெறும் காதலை மட்டும் வைத்து கொண்டு என்ன செய்வது? எனக்கு பணம்தான் முக்கியமாக இருந்தது. அதனால்தான் அவனை திருமணம் செய்து கொண்டேன். நானும் அவனின் நம்பிக்கையை பெற நிறைய நடிக்க வேண்டியதாகிவிட்டது. நான் நினைத்ததைப் போலவே அவனும் சொந்தமாக தொழில் தொடங்கினான். அப்பொழுதுதான் உன்னையும் அறிமுகம் செய்து வைத்தேன். அதன் பிறகுதான் நாம் சந்தோஷமாக இருந்தோமே. அவன் வெளிநாட்டுக்கு சென்ற பிறகு நமக்கு எந்த குறையும் இல்லாமல் தானே இருந்தோம் என்று கூறினாள். அதற்கு நண்பனும், நீ சொல்வது சரிதான். அதன் பிறகுதானே நமக்கு பணம் வர துவங்கியது என்று கூறினான். எனக்கு குழப்பமாக இருந்தது. அவன் எந்த பணத்தை பற்றி பேசுகிறான் என்று. எனது மனைவி அவனிடம், நாம் தான் ஆரம்பத்தில் இருந்து பொய்க் கணக்குகளை காண்பித்து நிறைய சம்பாதித்து விட்டோமே. அது மட்டுமல்லாது பொருட்கள் நாசமாகிவிட்டதாக கூறி அதை வேறு இடத்துக்கு விட்டுவிட்டோம். அதன் மூலமாகவே பல கோடிகள் நமக்கு கிடைத்து விட்டது. நாம் இப்பொழுது வாழ்க்கையை வாழ்வதற்கு அது போதுமானதாக இருந்திருக்கும். நானும் நீங்களும் எங்கேயாவது சென்று வாழ்க்கையை தொடங்கி இருக்கலாம். அதை விட்டுவிட்டு எதற்காக உங்களின் பணத்தை அவரிடம் கொடுத்து என்னையும் அனுப்பும்படி அவர் வாயாலேயே சொல்ல வைத்தீர்கள்? எனக்கு புரியவில்லை என்றாள். அதற்கு நண்பன், எனக்கு கல்லூரியில் இருந்து அவனை சுத்தமாக பிடிக்காது. எப்பொழுதும் பணக்காரன் என்ற திமிரிலேயே சுற்றி கொண்டிருப்பான். யாருடனும் சரியாகவும் பேச மாட்டான். நானாக சென்று 2-3 முறை பேசும்பொழுது கூட
என்னிடம் அவன் சரியாக பேசவில்லை. அப்போதிலிருந்தே அவன் மேல் எனக்கு வெறுப்பு உண்டானது. அது மட்டும் அல்லாது நான் காதலித்த உன்னை அவன் அபகரித்து கொண்டான். எனக்கு அவனை நேரடியாக பழிவாங்க முடியாது. அவன் வாழ்க்கை முழுவதும் என்னை நினைக்கும்படி செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அவனின் நிலைமையை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். அதனால்தான் ஒரு இரவுக்கு உன்னை கேட்டேன். அப்பொழுதுதான் அவன் வாழ்க்கை முழுவதும் இந்த விஷயத்தை நினைத்து துடித்து கொண்டிருப்பான். அதுதான் எனக்கு வேண்டும். இப்பொழுதுதான் எனக்கு பரம சந்தோஷம் என்றான். எனக்கு எல்லாம் இப்பொழுதுதான் புரிந்து போனது. எனது மனைவியும் அதற்கு உடந்தை என்று. எனக்கு கோபத்தில் இருவரையும் குத்தி கொன்று விடலாம் என்றுதான் தோன்றியது. ஆனால் இந்த கேடு கெட்டவர்களுக்காக எனது வாழ்க்கையை அழித்து கொள்ள நான் தயாராக இல்லை. உடனடியாக அங்கிருந்து வந்துவிட்டேன். எனக்கு தெரிந்த வழக்கறிஞரிடம் சென்று நான் பதிவு செய்து வைத்திருந்த வீடியோவை காண்பிக்க அவரும் அதிர்ந்து போனார். நீ ஒன்றும் கவலைப்படாதே, நாளையே வழக்கு தொடரலாம், இருவரையும் கைது செய்து விடலாம். அது மட்டுமல்லாது உன்னிடம் அவர்கள் ஏமாற்றிய பணத்தை திருப்பி பெற்று விடலாம் என்றார். நானும் எதுவும் நடக்காதது போல வீட்டில் வந்து அமர்ந்து கொண்டேன். மனைவியும் அவளின் வேலையை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்தாள். நான் அமர்ந்திருப்பதை பார்த்து அழுவதைப் போல கண்களை துடைத்து கொண்டு வேகமாக தனது அறைக்கு ஓடினாள். இதை அனைத்தையும் கவனித்து கொண்டிருந்த நான் நன்றாக நடிக்கிறாளே என அவளை மனதிற்குள் பாராட்டி கொண்டிருந்தேன். பிறகு வழக்கறிஞரும் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்க அவர்களும் சில நிமிடங்களிலேயே வீட்டுக்கு வந்துவிட்டனர். மீண்டும் காவல்துறையை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மனைவி என்னிடம் என்னவென்று விசாரிக்க ஆரம்பித்தாள். நான் ஒன்றும் பேசவில்லை, அமைதியாக இருந்தேன். பிறகு எனது வழக்கறிஞர் தன்னிடமிருந்து அந்த வீடியோவை எடுத்து காண்பிக்க அவளுக்கு அப்பொழுது புரிந்து போனது. எல்லாம் எனக்கு தெரிந்துவிட்டது என்று. பிறகு அவள் என்னை மன்னித்து விடுங்கள் என்று காலில் விழுந்து அழத் தொடங்கினாள். நான் அவளை கண்டுகொள்ளவே இல்லை. ஒரு கட்டத்தில் அவளிடம், ரேஷ்மா, நான் உன்னிடம் உயிராகத்தான் இருந்தேன். ஆனால் நீயும் சேர்ந்து துரோகம் செய்து விட்டாய். நான் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அது உனக்கு வரும் என்பதை மறந்து விட்டாய். என் மீது உனக்கு உண்மையான காதலும் இல்லை. உன்னை பற்றி நேற்று இரவே நான் முழுமையாக தெரிந்து கொண்டேன். உன்னை பாவப்படுவதோ உன்னை பார்த்து பரிதாபப்படுவதோ எனக்கு தேவையில்லாத ஒன்று. நீ எனக்கு தேவையில்லை என்று வழக்கறிஞரை பார்த்து கண்காமிக்க அவரும் காவல்துறையை அழைத்துச் செல்லும்படி கூறினார். அவர்களும் அவளை அழைத்துச் சென்றனர். பின்பு நண்பனின் வீட்டுக்கு சென்று அவனையும் கைது செய்தனர். வக்கீல் திறமையாக வாதாடி என்னிடம் மோசடி செய்த அனைத்து பணத்தையும் மீட்டு கொடுத்தார். அது வங்கிக்கு செலுத்த வேண்டிய தொகைக்கு சரியாக இருந்தது. மனைவியிடம் இருந்து விவாகரத்தும் வாங்கி கொடுத்தார். அவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கிடைத்தது. எனக்கு என் பணம் கிடைத்ததே பெரியதாக இருந்தது. நம்பிக்கை துரோகம் செய்த மனைவியை பற்றி அதன் பிறகு நினைக்கவே இல்லை. என்னுடைய வியாபாரத்தை மீண்டும் முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று உழைத்து கொண்டிருந்தேன். நான் நினைத்தது போலவே எனது நிறுவனமும் முன்னேற தொடங்கியது. அடுத்த 1 வருடத்திலேயே எனது அப்பாவின் நண்பரின் மகளை திருமணம் செய்து கொண்டேன். முதல் இரவு அன்றே 2வது மனைவியிடமும் கூறிவிட்டேன் என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து உண்மைகளையும். அவளிடமும் எனக்கு துரோகம் மட்டும் செய்து விடாதே, இனிமேல் என்னால் தாங்க முடியாது என்று கூறினேன். அவளும் அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்காது என்று வாக்குறுதி அளித்தாள். சொன்னது போலவே நடந்தும் கொண்டாள். அதன் பிறகு எங்களுக்கு 2 குழந்தைகள் பிறந்தது. நானும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். சில மாதங்களுக்கு பிறகு சிறையில் இருந்து வெளியில் வந்த என் முதல் மனைவி என்னை பார்ப்பதற்கு வீட்டுக்கு வந்தாள். இதை தெரிந்து கொண்ட நானும் வீட்டில் உள்ள வாட்ச்மேனிடம் அவளை அடித்து விரட்டுங்கள் என்று கூறிவிட்டேன். அவரும் அவளை திட்டி அனுப்பினார். பிறகு எனது தொழிற்சாலைக்கு என்னை பார்ப்பதற்கு முற்பட்டாள். அப்பொழுதும் அவளின் முகத்தை பார்க்காமல் விரட்டிவிட்டேன். ஒரு கட்டத்தில் மீண்டும் மீண்டும் என்னை தொந்தரவு செய்ய ஆரம்பித்ததால் பிறகு ஒரு நாள் என்னவென்று கேட்க அவளும் நானும் உங்கள் நண்பனும் சிறையில் இருந்து வந்த பிறகு ஒன்றாகத்தான் வாழ்ந்தோம். அதன் பிறகு என்னை சில மாதங்கள் ஆசையை அனுபவித்துவிட்டு என்னை விட்டுவிட்டு சென்று விட்டான். அடுத்தவரோடு சேர்ந்து கொண்டு உங்களுக்கு துரோகம் செய்ததால் எங்கள் வீட்டில் என்னை சேர்த்து கொள்ள மறுக்கிறார்கள். என்னை மன்னித்து மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள். உங்கள் வீட்டில் மனைவி என்ற பெயரில் ஒரு வேலைக்காரியாக இருந்து விடுகிறேன். தயவு செய்து என்னை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று காலில் விழுந்தாள். அவள் அழுவதை பார்த்து எனக்கு அவள் மேல் எந்த பரிதாபமும் ஏற்படவில்லை. மாறாக அவள் மேல் கோபமும் இல்லை. நானும் அவளிடம் சிரித்து கொண்டே, உன்னை ஒரு முறை நம்பி ஏமாந்தது போதும். மீண்டும் ஏமாறுவதற்கு நான் ஒன்றும் முட்டாள் இல்லை. இனிமேல் என்னை பார்ப்பதற்கு முயற்சி செய்யாதே. அப்படி செய்தால் பணம் கேட்டு தொந்தரவு செய்கிறாய் என்று காவல்துறையில் புகார் அளித்து விடுவேன். அதன் பிறகு உனது இஷ்டம் என்று மிரட்டி அனுப்பினேன். அவளுக்கு தெரியும் நான் சொன்னால் செய்வேன் என்று. அவளும் அமைதியாக சென்று விட்டாள். அதன் பிறகு அவளை காணவே இல்லை. இந்த கதையோட கருத்துக்களை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல கதையோடு உங்களை நான் சந்திக்கிறேன். என்றும் உங்கள் செல்வம். பாய்.